ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டி மில்லிஸோடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது ஏதாச்சும் நாமளும் மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லு தருண் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் தருணுக்குமே ஸ்கூலில் காம்படிஷன் ஞாபகம் வருது. அப்போ ஒரு வழி இருக்குது சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு தருண் என்ன அப்படின்னு. நம்ம ஸ்கூலில் எப்படியும் இன்னும் ஒரு வாரத்தில் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அதுக்காக நிறைய காம்படிஷன் போட்டி இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் நானும் சேர்ந்துக்கலான்னு இருக்கேன். இதை பற்றி ஸ்கூலில் மிஸ் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னும் அலௌன்ஸ் பண்ணலை. எப்படியும் நாளைக்கு அலௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது நீயும் அதில் பேர் கூட சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற தருண், நான் காசு ஏற்பாடு பண்ண வழி சொல்லு அப்படின்னா நீ டான்ஸ் ப்ரோக்ராமு போட்டியிலலாம் கலந்துக்க ஐடியா சொல்லிட்டுருக்கு அப்படின்னு கேட்கவும், இதில் விஷயம் இருக்குது சுடர் அப்படின்னு தருண் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மகேஷோட அப்பா இருக்கல்ல, அவர் எவ்வளோ பெரிய ஆள். நம்ம ஸ்கூலுக்கு ஆல்ரெடி அவர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. டொனேஷன் மாதிரிலாம் கூட கொடுத்துட்ருக்காரு. இப்போ மகேஷும் அதே ஸ்கூலில் இருக்கிறான்னா, இப்போது இந்த ஃபெஸ்டிவல்லாம் நடக்குதுல்ல, அதுக்காக ஸோ வின் பண்ணுறவங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி மிஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. காம்படிஷனில் வின் பண்ணுற முதல் ஆளுக்கு அந்த ப்ரைஸை கொடுப்பாங்க. நீ அதில் கலந்துக்க சுடர். நீ கலந்துக்கிட்டு அதில் ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணு. ஸோ அத்தைக்கு ஃபீஸ் கொடுக்க லாயர் ஃபீஸாக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அதை பண்ணலாம். நானும் கலந்துக்கிறேன். அதாவது தியாவையும் கலந்துக்க சொல்லலாம். நம்ம யார் ஜெயித்தாலையும் அதுலேருந்து 10,000 ரூபாய் வரும். அதை நம்ம அப்பாவுக்கு கொடுக்கலாம். இது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் சுடர். வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. அவ்வளோ பணம் இல்லை, நம்ம என்ன வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சூப்பர் தருண். இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க. உண்மையாக அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். எப்படியாச்சு அவங்க கூட சேர்ந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வரதுக்காக 10,000 வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சுடரும் ஓடி போயிட்டு வெளியே சண்முகம் ஃபோன் பேசி முடிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. எப்படி ஃபீஸ் அரேஞ்ச் பண்ணுறது, தெரிஞ்சு யாருக்கிட்டாச்சும் கடன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சுடர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற சுடர், உண்மையிலேவா அப்படின்னு தருண் வராங்க. ஆமாப்பா அப்படின்னு சொன்ன உடனே, சரிங்க பிள்ளைங்களா, இதுக்காக நீங்கள் ஏன் கஷ்டப்படணும், நீங்கள் ஜாலியாக காம்படிஷனில் கலந்துக்கோங்க, வின் பண்ணுங்க, விளையாடுங்க, ஜாலியாக இருங்க. ஆனால் பணத்துக்காக சேர்ந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு டென்ஷன் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, உண்மையிலேயே அத்தைக்காக நானும் சுடரும் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஜெயிக்கலைன்னா கூட சுடர் ஜெயிப்பா இல்லைப்பா, இல்லை தியாவை கலந்துக்க சொல்லலாம், தியா ஜெயிப்பால, யார் ஜெயிச்சாலும் நமக்கு பணம் வரும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ. இதை சரளா கேட்டுட்டு, ஆமாம் ஆமாம் இவ அம்மாவில் கொண்டு வர, என் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலில் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அவங்க வின் பண்ணுற பணத்தை இவளுக்கு கொடுக்கணுமா, அப்படியே என் பிள்ளைங்க ஜெயிச்சாலையும் அந்த பணத்தை வச்சு என் பிள்ளைங்களுக்கு தான் நான் ஏதாச்சும் பண்ணுவேனே தவிர அவளுக்கு கொடுக்க மாட்டேன். என்னுடைய பிள்ளைங்களிருந்து ஒரு பைசா கூட அவங்களுக்கு தரமாட்டேன். இவர் பண்ணுறதே பெரிய விஷயம், அதுவே நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் என் பிள்ளைங்க வேற அவளுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அத்தை, வேண்டாம் அத்தை, அதெல்லாம் நான் கலந்துக்கிறேன். நான் கலந்து வின் பண்ணால் மட்டும் அம்முக்கு கொடுக்குறேன். தியாதரன் வின் பண்ணால் அதை நீங்களே வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கூட யூஸ் ஆகும், நீங்களே வச்சுக்கோங்க அத்தை, நான் உங்களை கேட்கல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ போதுமா சரலாம், உனக்கு சொல்லிட்டால, கிளம்பு, தியா தருண் ஜெயிச்சா கூட அதை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லிட்டுறாரு. அப்பா அம்மா கிடக்குறாங்கப்பா, நான் ஜெயிச்சா கண்டிப்பாக சுடருக்கு தான்ப்பா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்கும் போதே சுடருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2 பேரும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே இருக்காங்க. சுடரையும் தியாவும் தருணுக்கும் 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்குது அவங்களுக்கு. ஸோ சரி பிள்ளைங்களா, நீங்கள் போயிட்டு ஹோம்ஒர்க் படிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அனுப்பி விட்டுட்டாரு. எப்படியும் அவங்க ஜெயிச்சா கூட 10,000 தான். பிள்ளைங்களையும் நம்ம நம்ப முடியாது. அவங்க ஜெயிக்கும் போது ஜெயிக்கட்டும், நம்ம பணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். இன்னும் ஒரு வாரம் தானே நமக்கு டைம் இருக்குது, எங்கேயாச்சும் கேட்டு பார்க்கலாம், கடையிலையும் ஏதாச்சும் வேலை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் நினச்சிட்ருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அங்கே அபி ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க ஜெயிலில். என்னாச்சு அப்படின்னு தெரியல. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்டு குமுதா கேட்கும்போது, இல்லை என்னன்னு தெரியல, ரொம்ப பதற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு திடீர்னு கேட்கும்போது, தெரியல, என்ன சுடருக்கு ஏதாச்சும் ஆபத்தா, இல்லை அண்ணன் அங்கே ஏதாச்சும் செஞ்சிட்ருக்காரா, ஒன்றும் புரியலை அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கான காரணம், ஸோ இந்த சைடு கர்ணா பார்த்திங்க அப்படின்னா வெற்றிக்கிட்ட பேசுகிறாரு. ஏன் அப்படின்னா அபி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஜெயிலில்
அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஸோ வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு அதை மீட்க முடியாமல் கருணாக்கிட்டே போயிடுச்சு, அண்ணனுக்கு சேர வேண்டிய வீடு சொத்து அது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீட்டு ப்ராப்பர்ட்டியை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கருணாவுக்கு அது அபியோட வீடு அப்படின்றது தெரியாது. அவருடைய அப்பா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பையனோட பேர் சண்முகம் அப்படின்ற விஷயம் மட்டும் அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுனால இது இந்த ஃபினான்ஸ் கம்பெனி அவர் நிறைய இடத்துல ஆரம்பித்து விட்டுருக்காரு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக கருணாலாம் கவனிச்சிக்கிறது கிடையாது. வெற்றி தான் அதை பார்த்துட்டு இருந்தாரு. வெற்றி அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அபி அடிக்கடிக்க பணம் கட்ட வரும்போது தான் ஸோ அவங்க 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டுச்சா. இப்போது அந்த வீட்டை வேறொருத்தர் நல்லா விலை பேசி வாங்குற ரேஞ்சுக்கு வந்திருக்காரு. கருணாக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் அந்த வீட்டை விற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ லேண்டை வாயடிச்சு பிடுங்கிக்கிறவ தானே. ஸோ ஏமாற்றி கொஞ்சம் பணத்தை கடனை வாங்கிக்கிட்டு வீட்டை அடமானம் வச்சு வாங்கினாங்க. ஆனால் லட்சக்கணக்கில் அந்த வீட்டை இப்போ வித்துட்டு இருக்காங்க கருணா எல்லாருக்குமே. அப்படி இருக்கும்போது தான் சில பேர் லேண்டாக வாங்கிப்பாங்க, அது இடிச்சு தரமாட்டா மார்க்கெட்டு நிலத்தை கொடுத்துருவாங்க. சில பேர் இந்த மாதிரி வீடே அப்படியே முடியாதுன்றவங்க வீடு இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ தான் ஒரு ஆள் நல்லா பேரம் பேசி வந்திருக்காங்க அப்படின்னு உடனே கருணா வெற்றிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி அந்த வீடு இருக்குல்ல, ஒரு ஊரில் அந்த வீட்டோடைய அந்த வீடு இருக்கிற அட்ரஸை சொல்லி அந்த ஏரியாவில் அந்த வீடு இருக்குல்ல, அவரோட பையன் பேர் கூட சண்முகம், அவரோட பேர் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அவர் கூட இப்போ உயிரோட இல்லை. வெற்றி அந்த லேண்டோட பேப்பர் நம்ம வீட்டில் தான் இருக்குது. அதை தேடி எடுத்து அந்த பத்திரத்தை எடுத்து ஸோ அதை ரெடியாக வை, அதை வாங்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு அதை பார்க்குறேன்னு சொல்லி வரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீடு எப்படி இருக்குன்னு கூட தெரியல. நம்ம ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டை கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக சுத்தம் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் பழைய வேஸ்டேஜ் பொருள் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் கூட தூக்கி போட்டுடுங்க வெளியே. நல்லா க்ளீனாக ஒட்டடை அடித்து பெருக்கி நீட்டாக அந்த வீட்டை வைங்க. முடிஞ்சால் வெள்ளை அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட வெள்ளை கூட அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட கருணா சொன்னார். சரி கருணா, நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் அதுக்காக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ தான் வெற்றி திரும்பவும் பல வருஷம் கழிஞ்சு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அவருக்குமே அந்த பத்திரத்தை தேடி போய் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போய் நின்று அந்த வீட்டாண்ட பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ அப்போ தான் அபியோட ஞாபகமே அவருக்கு வருது. அது வரைக்குமே அது தெரியறது கிடையாது. அப்படி இங்கே வெற்றி அந்த வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்கவும் அந்த வீட்டை சுத்தம் பண்ணவும் அப்போ தான் அதனால தான் படபடப்பு ஏற்பட்டிருக்கு நம்ம அபிக்கு. இப்படி சொந்த வீட்டில் காலை எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி அது வேற ஒருத்தருக்கு கை மாற போகுது அப்படின்ன உடனே ஸோ அந்த வீடு திரும்பவும் மீட்க முடிஞ்சா கண்டிப்பாக அதை மீட்டு அவங்கிட்ட இருந்து என் அண்ணங்கிட்டே நான் ஒப்படைப்பா அப்படின்றது தான் அபியோட தாட் ஸோ அப்படிதான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் அப்படி நடக்கிற விஷயம் கிடையாது. முதல்ல நம்ம வெளியில் வந்தால் போதும் அப்படின்ற நிலைமைக்கு இப்போ அபி தள்ளப்பட்டுட்டாங்க. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அதனால தான் அவங்களுக்கு படபடப்பு ஆச்சு. இப்போ வெற்றி அந்த வீட்டை பார்த்த உடனே அபியோட ஞாபகம் வருது. ஸோ யாரோட ஞாபகம் நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்கேயே திரும்ப வர வேண்டியதாக இருக்குது. வேற வழி இல்லை அப்படின்னு, குட்டி புலி என்னடா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, முதல்ல போயிட்டு இந்த வீட்டை திறந்து எல்லாரும் க்ளீன் பண்ணுங்கடா அப்படின்னு. அண்ணா சாவினா அப்படின்னமோ, இதென்ன பெரிய அரண்மனையாடா, இதென்ன வேற ஆளுக்கு விற்க தானே போறாங்க, ஒடிடா நம்மளோட ப்ராப்பர்ட்டி தானே, நம்ம யார் கேட்கறது, அது எங்க இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைக்க போலான்னு போகும்போது, அண்ணா சாவி இங்கே தானே இருக்கு, அண்ணன் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு அப்பவே அப்படின்னு சொல்லவும், இதை மட்டும் ஏன் இந்த கருணா என்கிட்ட சொல்லலாம், சரிடா திறந்து உள்ள போங்க, உள்ள போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வெள்ளை அடிச்சு ஒட்டடை அடிச்சு க்ளீன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே உள்ள போறாங்க. உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா எப்படி இந்த வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம கூட வேலை செய்கிற கருணா மட்டும் நல்லா இருக்காரு, வேலை செஞ்சு கொடுக்குற நாம் எப்படி இருக்கோம் பாரு, நமக்கும் இந்த மாதிரி ஒரு வீட்டை ஆளு கொண்டோன்னா எழுதி வச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு வீட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெற்றி எவ்வளோ நேரம் தான் அங்கேயே நின்றுட்டு இருக்க போகிறேன், வெளியே சரியான வெயில்ப்பா, உள்ளே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. டேய் உள்ளே நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு, என்ன வெற்றி இந்த வீட்டுக்குள்ளே ஏன் நீ வரமாட்டேன்னு சொல்கிறா, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி புள்ளி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது தான் அங்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கி வாரிட்டு இருக்கும்போது தான் அங்கே ஹபியோட ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அவருடைய அண்ணன், அண்ணி, அதுக்கப்புறமா அவங்களுடைய அப்பா, அவங்க 3 பேரும் இருக்கிற ஃபோட்டோவும் ஒன்றா இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இதெல்லாத்தையும் கலட்டி தூக்கி சுத்தம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்லிடுறாரு. அப்படியே அந்த ஃபோட்டோவெல்லாம் தூக்கி போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே
மேலே இருக்கிற ரூமெல்லாம் க்ளீன் பண்ணும்போது தான் அதுதான் ஹபியோட ரூமு. ஹபியோட ரூம்குள்ளே போயிட்டு க்ளீன் பண்ணும்போது குட்டி புலியும் போகிறாங்க, வெற்றியும் போகிறாரு. என்ன வெற்றி நீ மட்டும் சும்மா இருக்க, இந்த ஒட்டடையாச்சும் அடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி கொடுடா அப்படின்னு ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கும்போது தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. டே இது என்னென்ன கபோர்டு, இது தூக்கி வெளியே போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே அது பார்க்க புதுசாக தானே இருக்குது அப்படின்னு. டேய் புதுசாக இருந்தால் இந்த வீட்டை வாங்க போகிறவர் இந்த பீரோவை வச்சு யூஸ் பண்ண போகிறாரு, அவங்க எல்லாம் தனியாக வேறு வீட்டில் இருந்த ஃபர்னிச்சர்லாம் ஏற்றிட்டு வருவாங்க, இது எதுக்குடா பேசாமல் தூக்கி போட, இல்லை நம்ம பசங்களை யாருக்காச்சும் உதவுச்சுன்னா கொடுத்து அனுப்பி எடுத்துகிட்டு போட்டோம், மீதி இருக்குது ஃபர்னிச்சர்லாம் கூட யாருக்கு வேணுமோ எடுத்துக்க சொல்லடா, கர்ணா எதுவும் சொல்ல மாட்டான் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு வெற்றி சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்களா. குட்டி புலி வந்து யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்காங்கடா, சண்டை போடாமல் எடுத்துக்கோங்கடா அப்படின்னு ஆளுக்கு சேரு, டைனிங் டேபிள், வெளியே டிவி இருக்கிறதெல்லாம் பழைய பொருளெல்லாம் எடுத்துக்கிறாங்க. வீடை மட்டும் க்ளீனாக வெறும் வீடு மட்டும்தான் விட போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பீரோவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை திறந்து பார்க்கும்போது தான் அபியும் வெற்றியும் லவ் பண்ண எல்லா மெமரிஸுமே அதுக்குள்ளே இருக்குது. அபி எல்லாத்தையுமே அது உள்ளே வச்சுருக்காங்க. அவ்வளோ லவ்வோட இங்கே வெற்றியை லவ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே அதுக்குள்ளே தெரியுது. அப்போ தான் வெற்றி இது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்படி இருந்தவ தானா பார்வதி அக்காவை கொலை பண்ணிட்டா, சொத்துக்காக இவ்வளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு வசதியாக வாழ்ந்தவ தானே. அப்படி இருக்கிறப்போ சொத்துக்காகவும் பத்திரத்துக்காக நகை நட்டுக்காகவும் பார்வதி அக்காவும் கொலை பண்ணியிருப்பான்றதா எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவளும் ஆணித்தனமாக இத்தனை வருஷமாக எந்த ஒரு இதுவுமே பிரச்சனையும் கொடுக்காம தொல்லையும் கொடுக்காம அவள் பாட்டுக்கு ஒதுங்கி இருக்கிறாள்னா என்ன காரணம்? என்னதான் அடிப்பட்ட பாம்பாக இருந்தாலும் அவள் தப்பே பண்ணியிருந்தா கூட வெளியே வரத்துக்காக ஏதாச்சும் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவன் ஏன் அமைதியாக இருந்தா அப்படின்ற கேள்வி வெற்றியோட மனசுக்குள்ளே தோணுது. அப்படி இருக்கும்போது தான் வெற்றியும் இங்கே அபியை எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம், அவங்க கொடுத்த சாக்லேட்ஸு, அதுக்கப்புறமா நோட்ஸு, ஜுவல்ஸு இது எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. வெற்றியோட ஞாபகமாக எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. முக்கியமாக வெற்றியோட சட்டையை கூட எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு ரொம்பவே அபி மேலே பழைய காதல் வந்து திரும்ப வர்றது, அவள் தப்பு பண்ணியிருப்பாளா அப்படின்ற யோசனையும் மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது தான் இங்கே சுடரை பார்க்குற ஞாபகம், அதாவது சுடருக்கும் அப்போது அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு விதத்தில் சுடரோடைய ஞாபகம் வருது நம்ம வெற்றிக்கு. அதுக்கப்புறம் தான் அதாவது அவங்க ஒரு பொம்மை வச்சிட்ருப்பாங்க, அந்த மாதிரி பொம்மை அந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்குது. வெற்றியும் அதே மாதிரி அபியும் சேர்ந்து இருக்கிற மாதிரியெல்லாம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. அப்படி இருக்கும்போது தான் குட்டி புலி வராங்க. என்ன வெற்றி தூக்கிட்டு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிடா தூக்கிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த பீரோவை தூக்கிட்டு போகும்போது வெற்றிக்கே மனசே கிடையாது. அப்போ தான் இதை யார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு, பேசாமல் நானே எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு எரிச்சிட்டு இந்த பீரோவை அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்கிறாரு நம்ம கெஸ்ட் ஹவுஸில். அப்புறம் வந்து இல்லைடா எதையும் தூக்கி போடாதீங்க, பேசாமல் இந்த பீரோவை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு பொருள் மிஸ் ஆகாமல் கெஸ்ட் ஹவுஸில் வச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா நீ சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எடுத்துகிட்டு போய் அதை கெஸ்ட் ஹவுஸ் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வெற்றிக்கு ஞாபகம் வரும்போது அது யூஸ் ஆகும், அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதோட அபியோட டைரியும் வெற்றி கைக்கு கிடைக்குது. அவங்க என்னெல்லாம் எழுதி வச்சாங்க, குடும்பத்தோடு எப்படி பாசமாக இருந்தாங்க அப்படின்ற விஷயமும் அதில் தெரிய ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது தான் அதில் அவங்க அண்ணா அண்ணியோடு இருக்கிற ஃபோட்டோ வந்து தெரியுது. அது தெரிஞ்ச உடனே இவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இவங்களோட ஒய்ஃப் தானா, இவனுடைய அபியோட அண்ணனோட ஒய்ஃபா இவங்க பர்த்டே பார்ட்டிக்கு சுடரை கூப்பிட்டு அவங்க பசங்களோட வந்திருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கும் இவளுக்கும் என்ன சம்மந்தம், அவங்களோட அண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் தெரியுது. இவங்களோட அண்ணியை நம்ம இப்போ தான் முதல் பார்க்குறோம், அவங்களோட பிள்ளைங்க தானா, சுடரு அவங்க கூட தானே இருக்கா, தெரிஞ்சவங்க அப்படின்னு வெற்றி நினச்சிக்கிறாரு. அப்போ தான் அப்படி இருக்கிறப்போ இன்னொரு சைடும் யோசிக்கிறாரு. அப்போ ஏன் நம்மள அவங்களுக்கு அடையாளம் தெரியல, ஒருவேளை அவங்களுக்கு தெரியாதோ, நானே இப்போ தான் அவங்கள முதல் முறை பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவங்களும் ஏதாச்சும் அவங்களோட புருஷ மாதிரியே பேசியிருப்பாங்க அப்படின்னு அப்போ தான் நினச்சிட்டு இருக்காரு. இனி அவங்க கண்ணில் படாமல் நம்ம ஒதுங்கே இருக்கணும், எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் செஞ்சிடுறாங்க. சுடர் அவங்க வீட்டில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சுடர் மேலே வெற்றிக்கே பாசம். அதுக்கப்புறமா அப்படி அந்த வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. கண்ணா நீ சொன்ன மாதிரி எல்லாம் பக்கம் முடிச்சாச்சு, இந்த சாவி, இந்த டாக்குமெண்ட் விலை பேசி விற்றுருக்காருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் இல்லடா வெற்றி அது வேணான்னு சொல்லிட்டாங்க, என்னன்னு தெரியல, விலை பேசி வாங்கிக்கிறதா தான் சொன்னாங்க, ஆனால் கடைசியில் என்னவோ தெரியல வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த வீட்டை மட்டும் ரொம்ப நாளாக நான் விற்கணும், இல்லை லேண்டாக விற்கணும்னு பார்க்குறேன், லேண்டாக விற்றா எப்படியும் கட்டுப்படி ஆகாதுன்னு தான் மொத்தமாக விற்றுடலாம் அப்படின்னு பார்க்குறேன், ஆனால் முடியவே மாட்டேங்குது, என்னால் முடியல வெற்றி, என்னன்னு தெரியல, அந்த
வீட்டுக்கும் எனக்கும் சுத்தமாக ராசியே செட் ஆகலை, அந்த வீட்டை நம்ம எடுத்துக்காமே இருந்திருக்கணும், பேசாமல் வெற்றி எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது, நீ அந்த வீட்டை எடுத்துக்கோயே அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வெற்றிக்கு பயங்கர ஷாக்கு. கருணா சொல்லும்போது, ஏன் கர்ணா என்ன எதுக்கு எடுத்துக்க சொல்கிற, எனக்கு எதுக்கு வீடு அப்படின்னு சொல்லவும், இல்லைடா நீயும் லைஃப்பை இப்படியே இருக்க போகிற, தயவு செஞ்சு இன்னொரு லைஃப்பை அமைச்சிக்கிற வழியை பாரு, அமைச்சிக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த வீட்டில் இரு, நான் உனக்கு கொடுக்குற கிஃப்டாக அந்த வீட்டை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட கொடுக்குறாங்க கர்ணா. இல்லை கர்ணா அதெல்லாம் வேணாம், இதை பற்றி உங்ககிட்ட பேசாதன்னு எத்தனை தடவை நான் சொல்கிறது அப்படின்னும், இல்லைடா வெற்றி நான் முடிவு பண்ணிட்டேன், இதை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி நான் பசங்க கிட்டையும் கொடுத்துட்றேன், உன்னுடைய பேரில் இவ்வளோ நாளே என் கூட இருக்கேன், உனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், எதையும் எதிர்பார்க்காம நீ இந்த வீட்டில் இருக்க, உனக்கு தான் அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு, பசங்களா இங்கே வாங்க இதை வெற்றி பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கர்ணா வேணா கர்ணா சொன்னால் கேளு அப்படின்னு, நீ அமைதியாயிரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, இதை கூட உனக்காக பண்ணலடா எப்படி, அது என்ன எவ்வளோ பெரிய சொத்தா என்ன, விடு உனக்கு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவும் சொல்லிடுறாரு. இதுதான் விதி அப்படின்னு சொல்றது. அந்த வீடு வெற்றி கைக்கு தான் போகணும், அபி வெளியில வரணும், வெற்றி அவங்கள புரிஞ்சுக்கணும், எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து திரும்பவும் அதே வீட்டில் அவங்க வாழணும் அப்படின்றது தான் விதி. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட என்ன நடக்க போகுது, இப்போ சொன்னதெல்லாம் நடக்க போதா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.